இந்த கோவில் முதல் இப்படித்தான் இருந்திருக்கேன். இதுதான் முதல் ஆதிமூல சுவாமி என்று சொல்லி சொன்னால் என்ன முதல் கொண்டு போய் எறியுங்கோ சுவாமிகளை கொண்டு போய் போகும் கடை கொண்டு வழிகிட்டவே இந்த இதுதான் அந்த எங்களை உருவாகி ஒரு மாதிரி புள்ள இருக்குது. ஓகே பாருங்க அங்கே பாருங்க அதுக்குள்ள அந்த பேருக்குள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கிடக்கு எல்லாம் நின்றது. ஒவ்வொன்றாக அவங்க அதை கொளுத்தி போட்டாங்க கோவத்தில். ஓகே சண்டே டைமில் எல்லாம் கொளுத்தி போட்டாங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் சிறுபட்டி கிழக்கில் இருக்க ஸ்ரீ அன்னமகேஸ்வர ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு கிராமத்து கோவில் ஒன்றுக்கு பல வருடங்கள் பழமையான பல வரலாற்றுக்களை கொண்ட ஒரு கோவில் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். இது கதைப்போமா சீரீஸோட ஒரு வீடியோக்காக வந்திருக்கோம். உள்ளே போய் இந்த கோவிலோட வரலாறு என்னெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கு என்று எல்லாத்தையும் தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா கதைக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி முழுமையாக கதைக்கலாம். வணக்கம் ஐயா. நாங்கள் சின்ன சின்ன கோவில்களோட வரலாறுகள் அற்புதங்களை பற்றி ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கதைப்போமான்ற சீரீஸில். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு சிறுபட்டியில் இருக்க ஸ்ரீ அன்னமகேஸ்வர ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு அற்புதங்கள் என்னென்னன்றதை தான் உன்னோட பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட பேர் என்ன, உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ உண்டு. எனக்கு நாகமுத்து ரத்தினம் பேர். நாகமுத்து சிறுபட்டிகளுக்கு பன்னால. ஓகே. எனக்கு இந்த கோயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வயதில் நான் இந்த கோயிலுக்கு உள்ளிட்டினேன். உள்ளிட்டு இது முந்தி ஒரு இந்த அடிமரத்தில் ஆலயமாக தான் இருந்தது. அதை நாங்கள் முந்தி எல்லாரும் சேர்ந்து ஒட்டகை போட்டு அதில் கிடா வெட்டிச்சு தான் செய்தோம். நாங்கள் வேள்வி நடக்கிற கோயிலாக தான் செய்து கொண்டு வந்தோம். நாங்கள் சேர்ந்து வேற அதை எல்லா இடமும் நிப்பாட்ட நாங்களும் அதை நிப்பாட்டி பேர்ந்து நாங்கள் சும்மா வெறும் பூஜை செய்து கொண்டு வந்து இடம்பெயர்ந்து வந்து தான் நாங்கள் இந்த கோயிலை சிறப்பாக ஆரம்பிக்க துவங்கினது. இந்த கோவிலோட வரலாறுகள் ஒரு இடமா கேட்டிருக்கீங்களா இல்லை எல்லாம் இருக்கு, எழுதியும் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்தான் பழமையான கோவிலா இது? எனக்கு தெரிய காலத்தில் கொடுத்து இருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்குமா? இப்ப எனக்கு 72 வயதாகுது. 72 வயது. அதுக்கு முன்ன எங்களுடைய அப்பராக்கள் செய்தது சேர்ந்து அதில் பிறகுதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலைநிமின்று இதுகளை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டம் வந்தது. இந்த கோவில் முதல் இப்படித்தான் இருந்திருக்கேன். இதுதான் முதல் தொடக்கம். அப்போ நாங்கள் இதில் தான் அடி மரத்தில் பந்தல் போட்டு பந்தலில் வடிவாயெல்லாம் செய்து கொண்டு வந்தது. பேர்ந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்ததில் பிற்பாடு தான் நாங்கள் ஆக்களை சேமித்து நிர்வாகம்னு சொல்லி ஒரு நிர்வாகத்தை நடைமுறை செய்து இந்த ஆதி மூலத்தை கட்ட துவங்கினால் இப்போ நாங்கள் கட்டிக்கொண்டு வந்தால் அதில் நாங்கள் தோட்ட துறவும் தானே. அப்போ எங்கள்கிட்ட வெளிநாட்டு உதவிகள் குறைவு இந்த துவங்கினாக்கள். அப்போ அப்படியே செய்து கொண்டு விரைவில் சேர்ந்து இது அந்த நேரம் அனாதையில் செய்தவற்ற புள்ளி ஒன்று வெளியில் நிற்கும், கும்பல புள்ளி. அப்போ நாங்கள் அவைக்கு அதை அறிவிக்கையில் முற்கூட்டி அறிவிக்கையில் சேர்ந்து இப்படி நாங்கள் கட்டி கொண்டு வந்து பிளாட் போடுற அளவில் நின்றுட்டுது. எங்களை ஏனாக போச்சு. சேர்ந்து இது வேறொரு மூலமாக அவறிஞ்சு அதில் பிறகு அவங்களோட என்னோட கதைச்சு என்னோடும் தலைவரோடும் கதைச்சு அப்போ ஓமன்று சொல்லி அதில் பிறகு சகல வேலை முழுக்க செய்கிறது அவதான். இந்த கோயிலுக்கு முழு வேலையும் ஞானச்சந்திரன் கோமதி. இப்போ முன்னுக்கும் அங்கால மடப்பள்ளி கட்டுறதுக்கு இந்த கல்லுகள் அறுத்து வச்சுக்கிறாரு. அவதான் இப்போ செய்ய போகிறேன். முழு வேலையும் அவதான் இதுகள் எல்லாம் சகலதை நாங்கள்
எனக்கு எங்களால் ஜெண்டரை சேர்த்து கொடுப்போம். ஓகே மீறி முழுக்க அவ்வளோதான். அவர் தான் செய்யும். ஓகே இது வந்து ஒரு ஆலமரத்தில் முதல் திரிசூலம் வச்சு கும்பிட்டது தானே? இங்கே பாருங்க. ஆலமரம் தானே? ஆலமரம் தான். ஆனால் நாங்கள் வேறு இடம் பெயர்ந்து இங்கே பெரியல பேம்புகள் மஞ்சள் உண்ணாக்கள் இதுகளெல்லாம் நின்றது. அதுகளெல்லாம் செல்லடியில் எல்லாம் பட்டு போச்சு. சண்டே டைம் எல்லாம் பட்டு போச்சு. உங்கள் பாருங்க நடி குத்திகள் எல்லாம் நினைக்குது பாருங்க. ஓகே நான் இது எனக்கு கவனிக்கவே இல்லை. இதுதான் அந்த மாதிரி இதுதான் அந்த எங்களை உருவாகி ஒரு மாதிரி புல்ல இருக்குது. ஓகே பாருங்க. ஓகே இதுதான் அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து இருக்கிற மாதிரி. இதுதான் உங்க பாருங்க. அதுக்குள்ள அந்த பேருக்குள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கிடக்கு. நாங்கள் அந்த நேரம் வச்சு ஆதரிச்ச சுவாமி. இது பேம்பு. இது பண்ண அந்த கரையில் மஞ்சள் எல்லாம் நின்றது. ஒவ்வொன்றாக அவங்க அதை கொளுத்தி போட்டாங்க கோவத்தில். ஓகே சண்டே டைமில் எல்லாம் கொளுத்தி போட்டாங்க. சேர்ந்து நாங்கள் வந்து அதுகளை அப்படியே விட்டு மட்டப்படுத்தி போட்டு அதை தரைக்கக்கூடாது ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு போட்டு நாங்கள் அவரை அந்த படியை விட்டு இங்கால இவரை செய்து நாங்கள் உருவாக்கணும் ஆளாக்கணும்ன்ட்டு தான் இதை நாங்கள் அந்த நேரம் உருவாக்கினோம் செய்து வச்சது. வந்து இவருக்கு அப்போ 4-5 வருஷமாக அந்த கொட்டில் போட்டு நான் தான் இதுக்கு விளக்கு வச்சார். இதில் இருக்கு சுவாமி பாருங்க. இந்த சுவாமி வேண்டி கொடுத்து நான் தான் விளக்கு வச்சாள். இதுதான் முதல் ஆதிமூல சுவாமி. இவ்வளவும் அப்போ நான் இவ்வளவுக்கும் நான் விளக்கு வச்சு கொண்டு வந்தேன். வந்ததில் பிற்பாடு தான் சேர்ந்து நாங்கள் ஐயாவை மராம்பிளவில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்து ஐயாவை கொண்டு பூஜை வைப்பிச்சேன். முன்ன கூப்பிடுறது இதில் பூசாரி 2 தான் கூப்பிடுறோம். இந்த கோயிலில் இதில் 2 முழு மூச்சாக என்ன துவங்கினாலும் கோயில் 10 நாள் திருவிழா என்று சொல்லி சொன்னால் 10 நாளும் நான் இந்த வேலைகளை ஒதுக்கி வந்து இதில் இருந்து சகல வேலைகள் எல்லாம் ஐயாவுக்கு செய்து கொடுக்குறோம். தொண்டு செய்கிற கோயிலுக்கு தொண்டு செய்து அப்படியே செய்து கொண்டு வந்தது. மற்றது இப்போ இங்கே பாருங்க எத்தனை அம்மாண்ட தொடங்கி இருக்கின்றது. அப்படி அந்த கரையால் போய் பாருங்க. 1989. ஓகே இதில் கொட்டிலா இருந்திருக்கேண்ணே. அதுக்கப்புறம் கொட்டிலா போட்டிருக்கேன். இதில் கொட்டில் 1989. இதில் சும்மா வெறும் கொட்டில். ஓகே இப்படியே இங்கே வேறுங்க. இதுக்கு பிறகு சின்ன கோவில் மாதிரி கட்டியிருக்கா. சின்ன ஓகே இதுதான் 3வது திட்டம். ஓகே ஓகே 1995. நாங்கள் விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பெருப்பிக்க வேணும் என்று சொல்லித்தான் பெருப்பிச்சு 4வது திட்டம் அது. பிறகு ஒரு கோவிலாகவே கட்டியாச்சு. இது இப்போ 2016. ஓகே இது சுற்றி வர இப்போ இது போட்டு இப்போ 4-5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். அங்கே முன்னுக்கு அந்த இது அதில் எழுதி கிடக்கு. அதையும் நாங்கள் பார்த்து எடுக்கலாம். இப்படியே கடவுள் இப்போ ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிர்வாகங்கள் மாற்றி மாற்றி வார நிர்வாகங்கள் செய்து கொண்டு இருக்குது. கடவுள் ஒன்று பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டு இருக்குது. ஆனால் இந்த வெறியத்தில் திருவம்பாவுக்கு நான் வந்து தொண்டு செய்ய முடியாமல் போச்சு. போச்சா? இங்கே காலையில் பாருங்க இன்றைக்கும் போய் மருந்து கட்டி கொண்டு வந்தோம். என்னாச்சு? இது நான் வாழைக்க நின்று வேலை செய்த இடத்துல பிசந்து இருந்தோம். பாம்பு. எனக்கு என்ன செய்தாட்டு பெரியாஸ்பத்திரிக்கு போனால் அங்கே போய் 4 நாள் வார்டில் இருந்து கால் வெடிச்சு ஊனப்பாய தூங்கிட்டு வேந்து கொண்டு போய் தியேட்டரில் வச்சு கால் வெட்டி அப்படியே சதை எடுத்து இப்போ மருந்து கட்டப்படுது. 2 மாதம் முடிஞ்சு இப்போ இது 3வது மாதம் தொடங்குது. அப்போ அதில் வந்து கும்பிடுவேன். நான் வந்தவருக்கு விடிய நேரத்து குழம்பி வந்து நான் தான் இந்த சுவாமிக்கு சாத்திர பஞ்சாமிர்தம் அது செய்து கொடுக்குறது.
இது இந்த மெயின் சாமி என்ன சாமி, என்ன சாமியின் பேர்? முருகன் பிள்ளையார் அப்படி எதுமா? இது அன்னமேரன்னு தான் நாங்கள் கூப்பிடுறது. அது வந்து சிவபெருமான் அவதாரம், 3வது அவதாரம். சிவபெருமான் 3வது அவதாரம். 3வது அவதாரம். ஓகே. அன்னம்மா 13வது அவதாரம். 13வது 13வது. ஓகே. 13வது அவதாரம். அப்போ அதை நாங்கள் அநேகமாக சுருக்கமாக சொல்றது அன்னமேரன்னு சொல்லி. அன்னமேரன். ஓகே. என்னைக்குள்ள அந்த நேரம் எங்கட ஆக்கள் எங்கட தாதகப்பன் கோயில். ஓகே. அப்போ பெரிய எடுத்தாத பேருந்து அந்த அதை நிப்பாட்டினா போல தான் நாங்களும் அதை ஊக்கமையாக வேணான்னு சொல்லி கைவிட்டோம். வேள்வியில் நடந்து அதை அப்படியே வேணாம்னு சொல்லி கைவிட்டுட்டு வெறும் பூஜை செய்து கொண்டு வந்து தான் இது பேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பல தூரம் வந்தது. தொடக்கம் என்ன மாதிரி? இது முதல் தொடக்கம் இன சந்தைக்குள்ளே ஒரு கோயில் உண்டு, இதே மாதிரி கிடந்தது. அப்போ எங்களுடைய ஆக்கள் அங்கே பொங்கலுக்கு இதே மாதிரி பொங்கலுக்கு வண்டில் கட்டி, வண்டில் பலகாரங்கள், வாழைப்புலிகள், இளநிகள், தேங்காய் கண்டு சொல்லி அங்கே கொண்டு போகிறோம். 3 நாளைக்கு பொழுது கூட அங்கே கட்டி கொண்டு போய் அங்கே வச்சு வடிவாயெல்லாம் பொங்கல் செய்து ரேபட்டி பேருந்து மற்ற நாளைக்கு ஒரு 11-12 மணிக்கு இங்கே பெருப்பினோம். அப்போ அங்கே போன இடத்துல அவைக்கும் எங்கள் இங்கே இருந்து போகிற வரைக்கும் கிளம்பாமல் வந்துடுது. ஓகே. கோயில் செய்த இடத்துல கிளம்பாமல் வந்தா போல உடனடியாக அங்கே இருந்து விட்டுட்டு இங்கே வந்து இந்த தற்கால ஒரு வீடு ஒன்று கிடக்குதுக்கு நேரம் இப்படி உண்டக்கிறே இல்லை. அவர் 2 பெரிய தகப்பார். அப்போ அவரில் வந்து இங்கே கிடந்தா போல இது படம் கால் வைக்கலாம் அவ்வளவு பந்தல். இப்போதான் குடிசனம் இருக்கு. அந்த நேரம் யாரும் தூரம் உண்டு. எனக்கு தெரியக்கூடியதாக 65 குடும்பம் தான் இருந்தது இந்த ஊருக்குள்ள இந்த கிராமத்துல. இன்றைக்கு 300 தாண்டி விட்டு. 300 தாண்டினாக்க வாரமாக எப்படி பெருகி இருக்கு. அப்போ உடனே அவரில் அண்டு ஜவு இங்கே வந்து கிடந்து விடுகிறதுக்கு இடையில வெளிப்பட்டு வெளிப்பட்டு போல வெளிப்பட்டு இது பொருளுடைய அவ்வளவு நாதாளியும் 10 விக்கிரி முள்ளுகளும் அவர் வந்து இடிச்சு பிடிச்சு கொண்டு வந்து இந்த மரத்தடிக்கு வந்துட்டார். எங்களோட தகப்பன் சொன்னோம் மரத்தடிக்கு வந்தாச்சு. வந்தா இப்போ இந்த உடனே அதுகள் கத்தியல், கோடாய்கள், மம்பட்டியல் எடுத்து கொண்டு வந்து செடிக்கு இந்த மரத்தில் அடியை துப்புரவுப்படுத்தி கற்பூரம் கொளுத்தி கும்பிட்டு கொண்டு போனது. அப்போ பேர்ந்து அண்டாடு நின்று எல்லாம் வடிவா துப்புரவாக்கித்தான் பேர்ந்து அதில் பிறகு இதில் இருந்து அவர் தான் பூசாரி ஆட்டம் ஆடித்தான் அவர் இந்த கோயிலை செய்து கொண்டு வந்த இந்த கிராமத்தில். அது அவற்ற மூலமாக கடவுளை நல்ல மாதிரி கலந்து கொண்டு வந்தது. பேர்ந்து அவர் இல்லாமல் போவதற்குள்ள இவருக்கு பேர் சீனியர், நன்னியர் என்று சொல்லி ஒரு ஆள். அவரும் உண்ட விட்ட சகோதரம் இவருக்கு. பேர்ந்து அப்படியே அவரும் காலம் வந்து அவருடைய வயது வந்து காலம் வந்து அவர் முடிய பேர்ந்து இவர் சீனியர்ட மகன் 2வது மகன் அவரும் ஒரு 8-10 வருஷம் படிவா செய்தவர். செய்து கொண்டு வந்து இந்த இடம்பெயர்ந்து ஓடைக்குள்ள தான் அவரால் துப்புரவுக்கு முடியாமல் போச்சு. வருத்தம் வந்து ஆள் இதுக்கெல்லாம் கிடந்தது கோயில் வாசல் கிடந்தும். அப்போ அப்படி இருக்கவும் கொண்டு போய் பேருந்தும் அவர் அங்கேருந்து வந்து தான் இங்கே இதில் வந்து தான் அவர் மோசம் போனாள். அவருக்கு பேர் செல்ல. பேருந்து அவற்ற தமையன்ற பிள்ளைகள் 2 பேர் இருந்தால் அவங்க ஆம்பளை பிள்ளைகள். அதில் ஒருதான் வந்தான் தாஞ்சேகர்னு சொல்லி இன்னச்சரி என்று சொல்லி நாங்களும் ஓமன்னு சொல்லி ஒத்துழைச்சு அவனுக்கு பேர் நாதன். அப்போ நல்ல வடிவாக அவங்கள அடிக்கடி செய்து கொண்டு வந்தாங்க. செய்து கொண்டு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் குட்டி பகுதிகள் ஆகும். அதில் பேருந்து மற்றவே தெரியாது ஒரு நையாண்டி. அப்போ அதில் அதே தங்குற பாட்டுக்கு நின்ற வச்சு அப்போ அந்த பாதையில் பேருந்து நாங்கள் ஒரு பிளானை போட்டோம். இந்த மாதிரி என்னக்கு இனி எங்களோட கோயிலுக்கு 6 பூசணி மேட் பண்ணுறோம். நாங்கள் உள்ளது களவாக ஐயாவோட கதைச்சு நான் இடம்பெயர்ந்து போய் மராம்பிளவில் இருந்தேன். மராம்பிளவில் இருக்கேக்கு அப்போ நான் போகிற வார பாதையில் இந்த குருக்கள் வீடு இருந்தது. அப்போ அந்த குருக்கள் வீடு என்னோட நல்ல மாதிரி பூவேக விரேக கண்டுட்டு இன்னைவேளோட
சாடையாக ஆலோசித்தால் இவை சொல்லிச்சுன்னா அதுக்கு என்ன முடியும்னு சொன்னால் வந்து நாங்கள் பார்த்து இந்த கோயிலை நாங்கள் இடத்தை செய்கிறோம் வந்து போவோம்னு சொல்லி இன்னும் கூட்டி வந்து காட்டினா அவைக்கு பிடிச்சி கொண்டது உடனே செய்தது. அப்போ அந்த பெண்ணுக்கு இருக்கிற சுவாமிகள் இருக்குல்ல அதுதான் முன்னுக்கு உள்ளுக்கு ஆதி மூலத்தில் இருந்த முதல் இருந்த கொட்டில் அந்த கொட்டில் இருக்குல்ல அந்த கொட்டிலில் அதில் இருந்தது. பேருந்து நாங்கள் ஒவ்வொன்றாக வெறத்தான் இதில் வந்தவருக்கும் பேருந்து இந்த மருமெல்லாம் சுவாமி செய்து கொடுத்து அவரை அங்கே வச்சு கிடக்கு. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் இந்த இது பலத்தனம் பண்ணி வச்சாகல வேறு சுவாமியால் வைக்கல அவியலை தூக்கி பின்னுக்கு அதுக்கு கொண்டு போய் எறிகிறண்டவை எறிகிறான்னு சொல்லி சொன்னால் என்ன முதல் கொண்டு போய் எறியுங்கோ பேருந்து சுவாமியால் கொண்டு போய் போடும் கடை இதை கொண்டு வழிகிட்டவே இந்த அங்கே தொண்டமநாத்தில் கொண்டு போய் அந்த கடலுக்கு போடுவோம். நான் சொன்ன முடியாது அவை பின்னாலே இருக்கணும் எங்களுக்கு வழிகாட்டினாக்கள் அவைதான் ரெண்டு பின்ன நான் கலை சாப்பிடல. அப்போ அதில் தொட்டு நான் கோயில் அடிக்க விடாமல் விட்டுட்டேன். அப்போ வேண்ட எல்லாரும் சேர்ந்து நிர்வாகத்தில் ஆலோசிச்சு வந்து சொல்லிச்சுனா சரி அதில் வெப்பம் கொண்டு வச்சு பூஜை செய்து கொண்டு விரைக்கு அவைக்கும் ஒரு பூஜை நடக்கும். இன்றைக்கும் அவை இருந்த பண்ணால்தான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த கோயில் வளர்ந்ததுக்கு காரணம். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்ரீ அன்னமகேஸ்வர ஆலயம் சிறுபட்டி கிழக்கில் இருக்க இந்த கோவிலோட வரலாறு, அற்புதங்கள், என்னென்னு இந்த கோவில் உருவானது என்ற எல்லாத்தையுமே பார்த்துருந்தாங்க. நாங்கள் இது மாதிரியான சின்ன சின்ன கோவில்களோட வரலாறுகள், அற்புதங்கள் சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஒரு 4 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் தொடர்ச்சியாக தான் இது இன்னும் ஒரு வீடியோவாக கதைப்போமா சீரீஸில் இன்னொரு வீடியோவாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கும் இது மாதிரியான கோவில்கள், பல அற்புதங்கள் நிறைந்த, பல வரலாறுகள் நிறைந்த கோவில்களை பற்றி தெரியும், அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா அந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலோட பேர் என்ன என்ற எல்லாத்தையுமே கமெண்டில் சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்சால் அடுத்தடுத்த வீடியோக்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அற்புதமான வணக்கஸ்தலங்கள், கோவில்களோட பேர்கள், இடங்கள் எதுவும் இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இன்னும் ஒரு அற்புதமான கோவிலை பற்றி மீண்டும் கதைப்போம். பாய்.